Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, போன வருஷம் பாலிவுட்ல வெளியான ஸ்டார் ஃபிஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ரொமான்டிக் டிராமா படம்னு சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் ஹிந்தில அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சில டைவர்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு எட்டா தாரான்ற பொண்ணு தான் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல்ல நிறைய அழுக்கெல்லாம் சேரும் பாத்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஒரு கம்பெனிக்காக தான் இவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. இவங்க 8 பேரும் மார்டின் அப்படின்றது. இவங்க ஒரு ஷிப்ல வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு போட்ல வந்திருப்பாங்க. அந்த ஷிப் இருக்கு பாத்தீங்களா, டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால எரிய ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாராவா இந்த இடத்த யோசிக்கிறாங்க. இவங்களோட ஓனரான மார்டினுக்கும் இந்த தகவல் போயிருது. அவரும் கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், அங்க முக்கியமான ஆபீசரா அமன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி நீ என்ன பண்ணணும்னு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அமனை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உள்ள மாட்டிருக்கவங்களோட பாடி எடுக்கணும், இன்னும் உயிரோட இருந்தா காப்பாத்தணும்ல, அதுக்காக நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. சரின்ற மாதிரி அம்மனும் அந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நம்ம ரொம்ப நேரம் உள்ள போக முடியாது, ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் தான் போக முடியும், அது வரைக்கும் எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு பேரை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. தாராவோட டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நீச்சல் அடிச்சு அந்த ஷிப் இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. நிறைய பேர் மாட்டிட்டுலாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள காப்பாத்தி மேல கூட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பாடியும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட வேலை பார்க்கிறவரு ஒரு இடத்துல லாக் ஆயிடுறாரு. அவர் எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாராவும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் எக்கு தப்பா சிக்கி இருக்காரு. அதனால இவங்களால அந்த கதை ஓபனே பண்ண முடியல. இவங்களும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. இப்ப ஆக்சிஜன் ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு காட்டுது. இப்ப வேற வழியே இல்ல, கூட வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவங்க விட்டு மேல வந்துடுறாங்க. மேல இருக்கவங்க கிட்ட தகவலை சொல்றாங்க. ஆட்கள் வந்து பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அம்மனும் சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாதுல்ல, அதனால இவங்களும் வீடெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடு எடுக்கும் போது நடந்த விஷயத்த லைட்டா யோசிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி வீடு போதையில இப்ப இவங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்ன்றதை லைட்டா நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற இவங்களும் எதுக்காக சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேருமே நீ ரூம்குள்ள போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருவாங்க. ரூம்குள்ள வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அம்மனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவங்க வீடு எடுத்திருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இந்த நேரத்துல வீடெல்லாம் எடுப்பியா அப்படின்ற மாதிரி லைட்டா கோவப்படுறாரு. ஈரினோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அக்வாரியம் செட்டப்ல தான் அமைச்சிருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்டார் ஃபிஷ் பிடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல விட்டுறாங்க. இப்ப அம்மன் இருக்காரு பாத்தீங்களா, மீடியா கிட்ட எல்லாம் பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மார்டினை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் கம்பெனி மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. கவர்மெண்ட் கிட்ட சில விஷயத்தை சப்மிட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அம்மன் நிறைய சப்போர்ட் பண்ணார்ல, அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டாரு. உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணா என் கம்பெனில சேர்ந்துறியா, பெரிய போஸ்ட் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மன் இப்ப என்னால முடிவெடுக்க முடியாது, கார்டு வேணா தாங்கன்னு வாங்கிக்கிறாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் பெருசா யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேசுறதுக்காக அம்மன் வந்துடுறாரு. வாங்க கேப்டன் சார் அப்படின்ற மாதிரி லைட்டா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போதையில இருக்கிறதுனால இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப போதையில அவங்களும் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீ என்ன என்கிட்ட ஃப்ளோட் பண்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இப்ப பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியை பத்தி பேசிக்க ஆரம்பிச்சோன்னா ஈரினோட முகம் லைட்டா மாறுது. என்னோட அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ சாரின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் இவங்களும் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க கொஞ்சம் போதையில இருக்கிறதுனால வெல்ற மாதிரிலாம் போறாங்க. பாத்து அப்படின்ற மாதிரி இவர் தான் பிடிச்சி அவங்களை நிக்கலாம் வச்சிட்டு இருக்காரு. நீ சோஃபால உட்காந்து வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் மீனெல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் சோஃபால உட்காந்து வெயிட் பண்றாரு. அப்பதான் இவங்க ஆட்டோ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்களும் நெருங்கி கிஸ் பண்ற மாதிரி வராங்க. ஆனா அப்படி வந்தவங்க தூக்கம் வந்த மாதிரி தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி படுக்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் ஈரினோட பாட்டி நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஊர்காவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் அப்பா இந்த இடத்துக்கு வராரு. ஊர்காவை சாப்பிட்டு பாக்குறாரு. என்ன உப்பு போடுறதுக்கு பதிலா சக்கரை போட்டீங்களா அப்படின்ற மாதிரி 2 பேரையும் பார்த்து கேட்கிறாரு. ஈரினும் சட்டுன்னு பக்கத்துல இருக்க ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்பா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருக்காருன்னு இவங்களுக்கும் புரிஞ்சிருது. இப்ப ஈரின் பாட்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, மீதி வேலையை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பாட்டியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினும் உங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கபீர்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த பார்ட்டிக்கு நீ வரணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எதுக்காக நீ எல்லா பார்ட்டியும் அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கபீரும் கேட்கிறாரு. இப்ப இந்த பார்ட்டியை பத்தி மார்டினும் சொல்றாரு, நீ வரணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப சேலரியில ஒரு அமௌண்ட்டை நான் கட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்போ உட்காந்து இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்கள பாக்குறதுக்காக அம்மன் இருக்காரு பாத்தீங்களா, காலையிலேயே ஒரு பூங்கத்தோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இத பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நேத்து நைட்டு 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க போல அப்படின்ற மாதிரி கபீர் வேற கிண்டல் பண்றாரு. இவன் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது என்னோட ஒர்க் பிளேஸ், இங்க எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. நேத்து போதையில ஏதாவது நான் பேசியிருப்பேன், விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் எனக்காக வெளியே வான்ற மாதிரி இவரும் கூப்பிடுறாரு. ஈரன் தான் இந்த கம்பெனில முக்கியமான ஆளா இருப்பாங்க. அதனால மார்ட்டின் இவங்க எப்ப லீவ் கேட்டாலும் தந்துருவாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்து சுத்துறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜாலியா 2 பேருமே சேர்ந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலை பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக இவரும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பெரிய ஒரு கெட்டப்ல ஒரு பொம்மை இருக்கு. அதை பார்க்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களோட பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ராடு எடுத்து அந்த பொம்மையை அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தான் பேசி சமாளிக்கிறாரு. என்னால இப்படி நடந்துகிட்டு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டயும் கேக்குறாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ சர்ப்ரைஸ்ன்ற பேர்ல அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இவரும் பதிலுக்கு இந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் ஏன் தப்பு தானே, இதுக்கப்புறம் பின்னாடியே வரமாட்டேன் போதுமான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 பேருமே பிரிஞ்சு சோகமா அவங்க இடத்துக்கு கிளம்புறாங்க. ஈரன் பண்ணதை நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை பாட்டி பாத்துடுறாங்க. உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி வீடியோல காமிச்சிட்டு இருக்காங்க. உன் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தான் இவளுக்கும் இருக்கு, நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத ஈரன் எதர்ச்சியா கேட்டுறாங்க. பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவளோட அம்மாவை ஞாபகப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப பாருங்க அவ கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி அப்பவும் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு டைரி எடுத்து பாக்குறாங்க. அது அம்மா சின்ன வயசுல எழுதின டைரியா தான் இருக்கும் போல. என்னன்னு தெரியல, அதையே சோகமாலாம் இவங்க பாக்குறாங்க. மறுநாள் காலையில ஈரனும் ஸ்விம்மிங்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரனை பாக்கிறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் லெஸ்லி அப்படின்ற ஒரு நபரை தேடிட்டு இருக்காரு. ஈரன் சொல்லி தான் தேடிட்டு இருக்காரு. இந்த பகுதி முழுக்க தேடிட்டேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல, நீ காசு குத்தனா இந்த பகுதியிலயும் தேடிடுவேன் அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போறத பத்தி சொல்லிட்டு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவருக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. எதுக்காக இந்த லெஸ்லியை தேடுறாங்க அப்படின்னு தெரியல. ஈரன் ஆபீஸ்ல உட்காந்து அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நெயில்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவரோட வீட்டுல ஒரு பெரிய பாண்ட் இருக்கும். அந்த பாண்டை கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாரு. ஆல்ரெடி 1 மாசத்துக்கு புக் ஆயிடுச்சு, எங்களால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஈவென்ட் நடத்துறதுக்காக தான் இந்த பாண்டை கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட், எக்ஸ்ட்ரா காசு கூட தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரனோ வெளியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. கபீர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அமன் இருக்கான்ல, இந்த இடத்துல வேலைக்கு சேர போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பேசிட்டு இருக்க, அவனே ஒரு ஆபீசரா இருக்கான், இந்த இடத்துல வந்து குப்பி அள்ளுற வேலையை பாப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் அப்படி, ரொம்ப காசு கிடைக்கிறதுனால இந்த இடத்துக்கு வரத பத்தி அவன் யோசிக்கிறான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நமக்காக தான் சேர நினைக்கிறான் போல அப்படின்ற மாதிரி ஈரனும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நெயில்னு ஒருத்தர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு கிளீன் பண்றதுக்காக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது அம்மாவோட டைரியும் எடுத்து வைக்கிறாங்க. இது அப்பா பாத்துறாரு. இந்த டைரியை நீ இன்னும் தூக்கி போடலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ப்ளீஸ் பா, என்கிட்டயே இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் அமன் கால் பண்ணி பேசுறாரு. அன்னைக்கு நடந்ததுக்காக மன்னிப்பு கேக்குறாரு. அது இருக்கட்டும், என் கம்பெனியில நீ வேலைக்கு சேர போறியாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள உனக்கு நியூஸ் கிடைச்சிருச்சான்னு கேக்குறாரு. முட்டாள்தனம் பண்ணாத, நீ சேராத அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வேலைக்காக இங்க இருந்து கிளம்புறாங்க. நெயில் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அர்லோ அப்படின்ற ஒரு வயசான பெரியவர் தான் வந்து கதவை திறக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவும் ஃபீல் பண்றாங்க. ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேக்குறாங்க. அவரும் ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்த காமிச்சிடுறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள வேகமா வந்து இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் 2012 நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி இவங்க கிளப்ல பார்ட்டி பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அர்லோன்னு ஒரு பெரியவரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த பெரியவர் தான் அந்த இடத்துல உட்காந்து பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப சூப்பரா பாடுறாரு. ஈரனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் அந்த பெரியவர் மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. அந்த பெரியவரை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அவர் பாடினது நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய நாட்டுல எல்லாம் கான்செர்ட் போடுற ஒரு நபர் இருப்பாரு, அவர்கிட்ட அசிஸ்டண்டா தான் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பீஸுக்காக தான் இந்த இடத்துக்குலாம் நான் அடிக்கடி வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பேசுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சடனா இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு அவரை ஞாபகம் வந்துருது. ஆனா அவருக்கு ஞாபகம் வந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இப்பதான் நெயில் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்க உங்களுக்கு பாண்டை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு வந்து அந்த பாண்டை காட்டுறாரு. பார்த்தா குப்பை கூட மாதிரி இருக்கு. இதை பாக்குற இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பண்ண முடியாது, எவ்வளவு பண்ணாலும் சரி அழுக்கு இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பவே பாக்குறாங்க. அப்பதான் அர்லோன்ற அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு.
நீங்க முழுசா க்ளீன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம்ல, தப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த வேலைக்கு ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கபீர்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஒரு அருள் இருக்காரு பாத்தீங்களா, மத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நடுவுல அந்த பெரியவரையும் இவங்க கவனிக்கிறாங்க. இப்ப வேலை செஞ்ச டயர்ல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நெயில் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நெயில பொறுத்த வரைக்கும் மியூசிக் பேண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல வாசிக்க போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த பெரியவர் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காரு, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு இன்னும் வேலை இருக்கும், பாக்குறதுக்கு கிளம்பிடுறாங்க. நைட்டு நேரம் இவங்க வேலையெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாங்க. இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அருளோ இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கிளம்பிட்டீங்க போல, டின்னர் முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேணான்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியில இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப டின்னர் டேபிளுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா நெயில் மட்டும் தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அர்லோ வரலையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவர்லாம் வரல, அவர் முன்னாடியே சாப்பிட்டாரு, இப்ப கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. பக்கத்துல பார்ட்டி எல்லாம் நடக்குது, அந்த இடத்துக்கு வரீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு 2012 ஞாபகம் தான் வருது. நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்ததுல இருந்து சோகமா தான் இருக்கீங்க, அங்க வந்தா சில் பண்ணலாம் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல சரின்னு ஏத்துக்கிறாங்க. டைவிங் சொல்லி குத்தி இதுக்கு நீங்க ஈடு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரினும் ஜாலியா அந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, நார்மலா அந்த இடத்துக்கு வந்து கலந்துக்கிறாரு. அங்கிளை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு, பழைய ஞாபகம்லாம் வருது. அதனால இவங்களும் வேகமா திரும்பி இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்ப போதையில வந்தவங்க அந்த பாண்டுக்குள்ள தெரியாம விழுந்துடுறாங்க. இவங்க தத்தளிச்சிட்டு இருக்கிறத நெயில் பாக்குறாரு. இப்ப வேகமா உள்ள புந்து காப்பாத்திடுறாரு. என்னாச்சு, என்னால இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னால் தான் என்னோட அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கோவாக்கு போன பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி திரும்பி வந்திருக்காங்க. இது தெரிஞ்சோன்னு அம்மா போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. எப்படி நடந்ததுன்னு கேக்குறாங்க. அருளவை கிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அவர் கூட தான் ஒன்னாவும் இருந்திருக்காங்கன்னு அம்மாக்கு தெரிய வருது. முதல்ல இவளை கூட்டு போய் கருவை கலைங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்து சொல்றாங்க. அப்பாவும் கோவப்படுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா டைரி எல்லாம் எழுதுற பழக்கம் இருக்கும். பொண்ணு பண்ண விஷயத்த அம்மாவால தாங்கிக்க முடியல போல, இத பத்தி எல்லாம் அந்த டைரியில எழுதிடுறாங்க. இதுக்கப்புறம் உயிர் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கத்தியால இவங்க கையை அறுத்துக்கிறாங்க. இப்பதான் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை வீட்டுக்கு கூட்டு வராரு. அப்பதான் அம்மா இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து இவங்க பயங்கரமா டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கோவால ஒரு நபர் கூட ஒன்னா இருந்ததுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அர்லோவை பத்தி எல்லாம் பர்டிகுலரா சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட வீட்டுக்கே வந்து டிராப் பண்ணிட்டாரு. இவங்களும் வீட்டுக்கு வந்து டயர்டா தூங்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரினும் மறுநாள் வேலையை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க. இங்க ஒரு வீடியோ வைரலா போச்சு பாத்தீங்களா, அதுக்கு பயந்துதான் அந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி மார்ட்டினும் நினைக்கிறாரு. ஆறுதல்லாம் சொல்றாரு. அதனாலலாம் இல்ல, வேலை வந்தது அதனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். உன்னோட அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. அடுத்த கொஞ்ச நாள் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் நீ ரெஸ்ட் வேணா எடு அப்படின்ற மாதிரி சாவியெல்லாம் தந்துடுறாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மாவோட டைரியில இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முதல்ல நெயில பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் அந்த இடத்துல மியூசிக் பிளே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா போய் பாடணும், இவங்களையும் சேர்ந்து கூட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாட்டு போடுறவர் இருப்பாரு. இவர் டாட்டு சூப்பரா போடுவாரு, நீ டாட்டு போட்டுக்கோ அப்படின்னு ஈரினை பார்த்து சொல்லிட்டாரு. ஈரின் அதெல்லாம் வேணாம், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன்ல, ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அடி முதுகுல டாட்டு போட்டுக்கிறாங்க. டாட்டு போட்ட இடம் பயங்கரமா வலிக்குது. கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டாட்டு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் லெஸ்லின்னு ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி இவர்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு டைவிங் சொல்லி தரதாவும் வாக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அவரும் உள்ள போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பக்கத்துல தானே இருக்க போறேன், ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள கூட்டு போறாங்க. அவரும் பயங்கரமா இந்த விஷயத்தை என்ஜாய் பண்றாரு. அமனை விட ஈரினுக்கு நெயில தான் பிடிச்சிருக்கு. பாஸ் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவரையும் கூட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அமன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வேலையை விட்டுறாரு. இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்காக வராரு. இதனால மார்ட்டின் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அமன் இந்த இடத்துல வந்ததுல கபீருக்கு பெருசா விருப்பம் இல்ல போல. அமனும் வந்தோடனே ஈரினை பத்தி தான் கேக்குறாரு. கபீர் இருக்காருல, மார்ட்டினோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. முதுகுல அவங்க ஆயின்மெண்ட் போடணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா போட முடியல. கரெக்டா அந்த இடத்துக்கு நெயில் வந்துடுறாரு. என்கிட்ட கூட நான் அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்னு தந்துடுறாங்க. அவரும் அப்ளை பண்ற மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இந்த டைம் தான் அமன் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காலை எடுக்கவே மாட்டாங்க. ஈரின் போன் காலே எடுக்கல அப்படின்ற மாதிரி அமனோ கபீரை பார்த்து சொல்லிட்டாரு, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தானே போயிருக்காங்க, அதனால கவனிச்சிருக்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் லெஸ்லின்னு ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இங்கதான் இருக்காரு, போய் பேச வேண்டியதை பேசிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களை மட்டும் விட்டுறாரு. இவங்களும் லெஸ்லியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த லெஸ்லி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் அம்மாவோட பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. இப்ப டைரியில ஒரு பர்டிகுலர் பிளேஸ காட்டுறாங்க. இது உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் படிக்கிறாரு. உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஆனா லெஸ்லி இருக்கார்ல, உட்காருன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1992ல அம்மாவும் லெஸ்லியும் தான் லவ் பண்ணிருப்பாங்க. கோவா ஃபெஸ்டிவலுக்காக வந்திருப்பாங்க. அம்மாவும் அந்த இடத்துல அர்லோ பாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவர் பாடிட்டு இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனால பக்கத்துல போய் அர்லோ கிட்ட பேசுறாங்க. லெஸ்லியும் எப்படியாவது கட் பண்ணி கூட்டு போனான்னு பாக்குறாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன உங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அர்லோ கேக்குறாரு. ஃப்ரெண்டு தான், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டு திரும்பி வந்து பாப்பாரு. அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி டைரியில என்ன எழுதி இருப்பாங்கன்னா, அர்லோக்கு பிறந்த பொண்ணு தான் நீ, அர்லோ கூடயே ஒண்ணா இருந்துட்டு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தான் எழுதி இருப்பாங்க. இதுக்கப்புறமும் உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி தான் சூசைட் பண்ணிருப்பாங்க. அம்மா டைரியில தெரியாம எழுதி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் லெஸ்லியை கண்டுபிடிச்சு கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப லெஸ்லியும் அதே விஷயத்த சொன்னதால இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப நெயில் சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. வருஷம் வருஷம் என்னோட அங்கிள் அந்த இடத்துக்கு போயிடுவாரு, அங்க இருக்கவருக்கு அசிஸ்டண்டா தான் என்னோட அங்கிள் வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அம்மா எழுதி இருக்கிறது உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, நம்மளால தான் அம்மாவோட உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப அதிகமா குடிக்கிறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட மாத்திரை எல்லாம் போட்டுறாங்க. அமன் கால் பண்ணி பல வாட்டி இவங்க எடுக்கல, அதனால அமனும் நேரடியா செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் இவங்க நிறைய மாத்திரை போட்டு விழுந்து கிடக்கிறது அவருக்கு தெரியுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. இப்ப நல்லபடியா அவங்களை காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நீங்க எல்லாருமே வெளியே போங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க வேற ஒரு நபரோட பொண்ணுன்றது அப்பாக்கு 93லயே தெரிய வந்திருக்கும். இதனால தான் அவங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி டிப்ரெஷன்லயே இருப்பாங்க. அதுக்கும் இதுதான் காரணம்ன்றதும் அப்பாக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி லைஃபை ப்ரொசீட் பண்ணலான்னு உன்னோட அம்மாக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அவ கேட்காம இப்படி பண்ணிட்டா, நீயும் அந்த மாதிரி பண்ணாதமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்காக நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. வெளியே வந்த அப்பாவும் அம்மனை பார்த்து நன்றி சொல்லிட்டாரு. ஒரு ஃப்ரெண்டா என்னோட கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மன் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் மார்ட்டினோ இருக்காரு. மார்ட்டினோ அம்மனை பத்தி பெருமையா சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டுலாம் இருந்தாங்க, ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பாக்கும் இது சரியா படுது. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு அம்மா கிட்ட கேக்குறாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரன் கிட்ட கேட்காமயே ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப யாரக்குறைய நிச்சயதார்த்தம் கிட்டே வந்துருது. அப்பதான் நெய்லி இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்களும் சந்தோஷமா அவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, என் கூட ஒரு இடத்துக்கு வாழ்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இவங்க வாழ்றதுக்காக ஒரு வீடியோ வாங்கி வச்சிருக்காரு. இந்த இடத்துல உன்னோட அக்வாரியம் செட்டப் எல்லாம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படி வர முடியும்னு யோசிக்கிறாங்க. சாரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லைன்னு கிளம்புறாங்க. இப்பதான் ஈரன் வீட்டுல இல்ல அப்படின்றத பாட்டி கவனிக்கிறாங்க. இத பத்தி அப்பா கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்பாவும் எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஈரன் மொட்டை மாடியில இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. என்னம்மா நாங்க எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கோம், நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. கீழே ஒரே கூட்டமா இருந்தது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வா போலான்ற மாதிரி அந்த ஈவென்ட் நடக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அம்மன் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா ஈரனால சந்தோஷப்பட முடியல. எதையோ நினைச்சு கொஞ்சம் டிப்ரெஷனாவே இருக்காங்க. இப்படியே படிப்படியா ஒவ்வொரு ரிச்சுவலா நடந்துட்டு இருக்கு. இந்த ரிச்சுவல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது மார்ட்டின் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் சைட்ல போய் பரபரப்பா போன்ல பேசிட்டு இருக்காரு. இதை இவங்களும் கவனிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. திரும்பி ஒரு பிரச்சனை, கபீரையும் டீமையும் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. கபீரால இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, என்கிட்ட சொல்லிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க. இந்த நாள் உங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பரவாயில்ல நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான், நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி அம்மனும் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே டீமோட திரும்பி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஸ்டார்டிங் சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப எல்லாருமே உள்ள வந்து மாட்டிருக்கவங்க எல்லாம் காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. இவங்களும் வேக வேகமா ஒவ்வொருத்தரையா காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஈரனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க.
இவங்களுக்கு நெய்ல பிடிச்சிருக்குல்ல அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருந்தவங்க வெளியே வரமாட்டாங்க. இப்ப ஆக்சிஜன் எல்லாம் கட் ஆயிருது. இருந்தாலும் அவங்க உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. இதை இவர் கவனிச்சிடுறாரு. எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா வராரு. இப்ப கையை பிடிச்சு கஷ்டப்பட்டு இவங்களை மேல கூட்டு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரின் வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல ஏகப்பட்ட மீனை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கவர்ல பேக் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கடல்லையே விடணும் அப்படின்ற மாதிரி கடல்லையே விட்டுறாங்க. இப்ப அந்த அர்லோவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி நேரா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, என்னோட அம்மா இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அர்லோ சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட அம்மா, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பேசின விதம் பழகின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா நீங்க எல்லார்கிட்டயும் இதே விஷயத்தை தான் பண்ணிருக்கீங்க. யார் முகத்தையும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒன்னு 2012 நான் பார்த்தேன். இந்த இடத்துல வச்சுதான் நம்ம பேசிக்கிட்டோம். எனக்கு இன்னும் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. அதை நீ மறக்க விரும்புறேன்னு நான் நினைச்சேன். அதனால தான் திரும்பி அதை பத்தி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசல. ஆனா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் அம்மாவை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாரு. 1992 என்னோட அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்த்திருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நெட்ல சர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை காட்டுறாரு. அந்த 1992 இவர் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. என்னோட நிக் நேமை யாராவது யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மா அந்த நபர் கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, உங்க உண்மையான பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அவர் கைலாஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, உங்க பேர் கைலாஷ் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் இவரோட கார்டு எடுத்து காட்டுறாரு. இவர் பேரு கைலாஷா இருக்காது. அப்பதான் ரெண்டும் வேற வேற நபர்னு உங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பார்த்திருந்தா கூட உன்னோட அம்மாக்கு தெரிய வந்திருக்கும். தேவையில்லாம அவங்களோட உயிர் போயிருக்காது. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் தேவையில்லாம நிறைய விஷயத்துக்கு டிப்ரெஷன் ஆகி நம்ம உயிரை விட்டுட்டு இருக்கோம். நீயாவது அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. நான் நெய்லால இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன். ஆனா நாளைக்கு அம்மன் கூட எனக்கு கல்யாணம். நான் இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீயே கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பாரு, என்ன முடிவு எடுக்கணும்ன்றது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் தந்த கார்டு இவங்க கையிலேயே தான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெடி பண்ணாங்கல்ல அந்த பாண்டுக்குள்ளேயே அந்த கார்டை தூக்கி போட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஈரன் கடலுக்கு பக்கத்துல ஒரு ஷாப்பை தான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதே சமயம் நெயில் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பையன் கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் இருக்க இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க நெயில தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.